ஹலோ வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நம்ம எஸ்எஸ்சிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று விட்டுருக்காங்க. என்னன்னா, இதுக்கப்புறம் எஸ்எஸ்சியோட செலெக்ஷன் ப்ராசஸில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு ஜாப் அலாட்மெண்ட் நடந்தாலும் அதை ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்லேருந்து ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் அதையும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ மொதல் விஷயம் அப்படின்றது என்னன்னா, ஃபிக்ஸ் ஆர் ஃப்ளோட் அப்படின்றது ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சியில் ஒரு ப்ராப்ளம் என்ன அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, வருஷம் ஜாப் வேக்கன்சிஸ் ஃபில் பண்ண போகும்போது நிறைய பேர் செலக்ட் ஆன அப்புறம் அந்த பர்டிகுலர் போஸ்டிங்கை எடுக்காமல் போகிறாங்க. அந்த ஜாப் வந்து அன்ஃபில்டாக இருக்குது. ஸோ இந்த ஜாப் அன்ஃபில்டாக இருக்கிறதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா, ஒன்று அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரமாட்றாங்க. அப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஜாப் அலாட்மெண்ட் எல்லாம் நடந்தாலும் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் போய் அவங்க ஜாயின் பண்ண மாட்றாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய போஸ்டிங் வந்து வேக்கண்ட்டாகவே இருந்து அடுத்த வருஷத்துக்கு தான் அது கேரி ஓவர் ஆகுது. ஸோ அந்த வருஷமே மேக்ஸிமம் அந்த ஜாப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்சி வந்து ஸ்லைடிங் மெக்கானிசம் அப்படின்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லைடிங் மெக்கானிசம் அப்படின்றது என்னன்னா, ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு இப்போ டியர் 2ஓட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, லிஸ்ட்டு விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டென்டேட்டிவ் அலோகேஷன் ஒன்று பண்ணிடுவாங்க, எஃப்ஆர்டிஏ. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டென்டேட்டிவ் அலோகேஷன்றது என்னன்னா, நீங்க எஸ்எஸ்சில அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஒரு பிரிஃபரன்ஸ் குடுத்திருப்பீங்க. இந்த பிரிஃபரன்ஸ் அடிப்படையில நீங்க எடுத்த மார்க் வச்சு உங்களுக்கு எந்த ஜாப் வந்து கரெக்ட்டா இருக்குமோ அத அவங்க குடுத்துருவாங்க. அத அலோகேட் பண்ணிடுவாங்க. இதுதான் உங்களோட ஜாப்ன்னு சொல்லிருவாங்க. இப்ப இத அவங்க டென்டேட்டிவ்ன்னு சொல்றாங்க. ஏன் டென்டேட்டிவ்னா, இந்த ஜாப நான் உனக்கு அலோகேட் பண்ணியிருக்கேன். இது ஃபைனலைஸ் ஆகுறதுக்கு அடுத்து இருக்க சில ஸ்டெப்ஸ் நீங்க பண்ணணும். அது பண்ணா தான் அந்த ஜாப் உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகும். அப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த டென்டேட்டிவ் அலோகேஷன் நடந்த உடனே எஸ்எஸ்சில இருந்து ஒரு 10 டேஸ் டைம் ஒண்ணு குடுப்பாங்க. அந்த 10 டே விண்டோல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட ரீஜினல் டைரக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்க போகணும். ஸோ சென்னையில இருக்கக்கூடிய அந்த ரீஜினல் டைரக்டர் ஆஃபீஸ் நீங்க போவீங்க. அங்க ஐடென்டி வெரிஃபிகேஷன் உங்களுக்கு நடக்கும். இந்த ஐடென்டிஃபிகேஷன்றது ஆதார பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் தான் இந்த பர்ட்டிகுலர் கேண்டிடேட். இது கிளியர் பண்ண பர்ட்டிகுலர் கேண்டிடேட் நான் தான் சொல்லிட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் அங்க ஒண்ணு நடக்கும். அப்படி நடக்கும்போது உங்களுக்கு 2 சாய்ஸ் வந்து குடுப்பாங்க. ஒண்ணு ஃபிக்ஸா, இன்னொன்னு வந்து ஃப்ளோட்டா. எல்லா கேண்டிடேட்டும் இந்த ஃபிக்ஸ் இல்லன்னா ஃப்ளோட் இது 2த்துல ஒண்ணு பிக் பண்ணி தான் ஆகணும். இந்த 2 சாய்ஸ் குடுப்பாங்க. கண்டிப்பா ஒண்ணு பிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஃபிக்ஸ் அண்ட் ஃப்ளோட்ன்றது என்னன்னா, சப்போஸ் இப்ப எஸ்எஸ்சி வந்து உங்கள 2 கூப்பிட்டுட்டாங்க. கூப்பிட்டுட்டு உங்களுக்கு ஃபிக்ஸா இல்ல ஃப்ளோட்டாப்பான்னு கேட்கறாங்க. ஸோ ஒருத்தர் என்ன சொல்றீங்க? சார் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன அர்த்தம்னா, நீங்க எனக்கு ஒரு ஜாப் இப்ப அலாட் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த ஜாபே நல்ல ஜாப் தான். எனக்கு எந்த ஒரு மனக்குறையும் கிடையாது. மனநிறைவாவே இந்த ஜாப நான் எடுத்துக்கிறேன் சார். எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றது. ஃப்ளோட் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த ஜாப் ஓகே. பட் இத அப்கிரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா கரெக்ட்டா சொல்லணும்னா, எஸ்எஸ்சி என்ன சொல்வாங்கன்னா, இந்த ஜாப் ஓகே தான். இத அப்கிரேட் பண்ணி உனக்கு இதோட கொஞ்சம் பெட்டர் ஜாப் குடுத்தா நீ எடுத்துப்பியா? உனக்கு ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, பரவால்ல சார். நான் வெயிட் பண்றேன் அப்படின்றீங்க. ஒருத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னொருத்தவங்க வெயிட் பண்றீங்க. ஸோ அப்ப ஃபிக்ஸ் பண்ணவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த கரண்ட் அலாட்மெண்ட்டே ஃபைனல் ஆயிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்கிரேடேஷன் பாசிபிள் கிடையாது. அதாவது நீங்க எடுத்த ஜாப் உங்களுக்கு அலாட் பண்ண ஜாப் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா அதுக்கப்புறம் அத அப்கிரேட் பண்ண முடியாது. அதாவது வேற ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்க அந்த ஜாப்ப ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுல நீங்க ஜாயின் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா, இந்த இந்த பர்ட்டிகுலர் போஸ்டிங்ன்றது நெக்ஸ்ட் சைக்கிள் அதாவது அடுத்த வருஷத்துக்கு கேரி ஓவர் ஆகும். ஓகே. இப்போ ஃப்ளோட்ல ஃபிக்ஸ் பண்ணவங்க, அதுல செலக்ட் பண்ணவங்களுக்கு, அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு ஹையர் பிரெஃபரன்ஸ் போஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும். நான் ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பட் இருந்தாலும் பரவால்ல. எனக்கு சப்போஸ் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் கிடைச்சா நான் வந்து தாராளமா எடுத்துக்கிறேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா. இஃப் வேக்கன்ஸீஸ் ஓப்பன் அப். அப்படி அப்கிரேட் ஆயிட்டாங்க. ஸோ அப்கிரேட் ஆயி சப்போஸ் அவங்க இருக்க போஸ்டிங் கூட ஒரு ஹையர் போஸ்டிங் வந்த உடனே, அதுல கண்டிப்பா அவங்க ஜாயின் பண்ணி ஆகணும். அதுல அவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணி ஆகணும். அப்படி ஜாயின் பண்ணலன்னா, அவங்களோட பழைய போஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. புது போஸ்ட்டும் கிடைக்காது. சார், இல்ல சார் எனக்கு அந்த பழைய போஸ்ட்டே ஓகே தான் அப்படின்னாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ அப்போ ஃப்ளோட்ல போயிட்டு நீங்க அப்கிரேட் ஆன ஜாப் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நீங்க ஃப்ளோட் குடுத்துட்டீங்க. ஓகே. இப்போ வந்து இந்த ஜாப் ஓகே தான். நல்ல சேலரிலாம் இருக்கு. பட் எனக்கு என்னமோ இந்த பழைய ஜாபே கொஞ்சம் நிம்மதியா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுனா வேலைக்கு ஆகாது. அப்ப இந்த ஸ்லைடிங் மெக்கானிசம் என்ன? ஸ்லைடிங் ரவுண்ட்ல என்ன ஆகும்னா, ஆக்சுவலி எஸ்எஸ்சி என்ன பண்றாங்க, இந்த ஐவி நடத்துறாங்கல்ல, எல்லாரையும் கூப்பிட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபிக்ஸ் ஆர் ஃப்ளோட் நடத்தும்போது, யாரெல்லாம் ஆப்சென்ட் ஆகுறாங்களோ,
அவங்களுக்கு என்ன ஜாப் அலோகேட் ஆயிருக்கோ, இப்ப அந்த ஜாப் அலாட்மெண்ட்ட ஃப்ளோட்ல இருக்கவங்கள வச்சு ஃபில் பண்றாங்க. கொஞ்சம் ஹையர் போஸ்டிங்கா இருக்குது. இந்த ஃப்ளோட்ல இருக்கக்கூடியவங்கள அத வச்சு ஃபில் பண்றாங்க. ஓகே. ஸோ அது வந்து மெரிட் கம் பிரிஃபரன்ஸ பேஸ் பண்ணி, அவங்க என்ன வந்து ஜாப் பிரிஃபரன்ஸ் மெரிட்ல இருக்காங்க, அந்த கேட்டகரி வைஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி இத அவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் லிஸ்ட் ஒண்ணு விடுவாங்க. அதுல வந்து நீங்க எந்த டிபார்ட்மென்ட்க்கு இதுக்கப்புறம் நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போணும்னோ, அங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்களோ, அது உங்களுக்கு ஃபைனலா குடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டென்டேட்டிவ் அலோகேஷன் நடக்கும். அந்த டென்டேட்டிவ் அலோகேஷனுக்கு அப்புறம் ஐவி நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் குடுப்பாங்க. அத நீங்க ஒண்ணு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் யார் யார் ஆப்சென்ட்டா இருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி ஃப்ளோட் குடுத்தவங்களுக்கு ஜாப் அலோகேஷன் ஒண்ணு பண்ணுவாங்க. கடைசியா ஃபைனல் ரிசல்ட் ஒண்ணு வரும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் எஸ்எஸ்சி ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா நெறைய வேக்கன்ஸிஸ் ஃபில் ஆகாம அடுத்த வருஷம் அது குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த வருஷம் மேக்ஸிமம் நடக்கும். அதே மாரி நெறைய பேர் வரலன்னா வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஓகே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கேளுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்ல இங்கிலீஷ் ஒன்லி லைவ் பேட்ச் அப்படின்றது ஒண்ணு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த இங்கிலீஷ் ஒன்லி லைவ் பேட்ச்ன்றது முழுக்க முழுக்க நான் சொன்ன மாரி இங்கிலீஷ்க்கான ஒரு லைவ் பேட்ச். இதுல நீங்க எல்லா கிராமர் டாபிக்ஸும் நம்ம ஏ டூ இசட் கவர் பண்றோம். ஸோ இது உங்களுக்கு லைவா வரும். லைவ் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு அது ரெக்கார்டிங்ஸா உங்களுக்கு வரும். இதுல உங்களுக்கு டாபிக் வைஸ் செஷன்ஸ் எல்லாம் போகும். அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்துரும். இப்ப நம்ம பேசிக்ஸ்லேருந்து ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு கிராமர்ல 0 தான் சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா, அந்த மாரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக இந்த லைவ் பேட்ச்ன்னு ஒண்ணு கொண்டு வரோம். ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து அத அப்படியே அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போவோம். ஸோ என்னோட செஷன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ நல்ல அட்வான்ஸ் செஷன் வரைக்கும் நாங்க எடுத்துட்டு போவோம். அது போக உங்களுக்கு 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமரோட ரெக்கார்டிங் நாங்க குடுத்துருவோம். இந்த 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் ரெக்கார்டிங் உங்களுக்கு எப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, எக்ஸாம் கிட்ட ஒரு ஃபைனல் ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நம்ம வொக்காபுலரி பிஒய்க்யூ வொக்காப்ஸ்க்கான ரெக்கார்டிங் செஷன்ஸ் குடுத்துருவோம். அதோட டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு குடுத்துருவோம். ஸோ அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 அரவுண்ட் 5000 கிட்ட உங்களுக்கு வேர்ட்ஸ் இருக்கும். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்லாம் சேர்த்து அரவுண்ட் 5000 கிட்ட உங்களுக்கு இருக்கும். இந்த 5000க்கும் நாங்க டெஸ்ட் சீரிஸ் மொதற்கொண்டு குடுத்துருவோம். நீங்க வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட் எடுக்கிற மாரி உங்களுக்கு குடுத்துருவோம். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், பேராஜம்பிள்ஸ், இது கான்செப்ட்ஸ், கொஸ்டின் சால்விங் இது எல்லாமே உங்களுக்கு லைவ்ல வரும். அதே மாரி நீங்க அட்டெண்ட் பண்ண போற செஷனோட பிடிஎஃப் நாங்க முன்கூட்டியே குடுத்துருப்போம். இது பிரிண்ட் எடுக்கிற மாரி நாங்க குடுத்துருப்போம். A4 ஷீட்ட பிரிண்ட் எடுக்கிற மாரி குடுத்துருப்போம். அத வச்சுட்டு நீங்க அப்படியே லைவ் செஷன் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ அது நீங்க என்னலாம் பிபிடில பார்க்குறீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி பிரிண்டடா கையில இருக்கும். நம்ம எதெல்லாம் சின்ன சின்ன நோட்ஸ் மாரி எழுத போறோமோ, அத மட்டும் நம்ம நோட்ஸ் எழுதிக்கிட்டா போதும். ஸோ இது உங்களுக்கு பெருசா டைம் சேவ் ஆகும். ரொம்ப பெருசா டைம் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிஒய்க்யூவோட ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். 24, 25ல நடந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோட இங்கிலீஷோட பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ நம்ம சால்வ் பண்ணி டெஸ்ட்டாவும் வச்சிருப்போம். பிஒய்க்யூ ரெக்கார்டிங்ஸாவும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த லைவ் பேட்சோட டீட்டெயில்ஸ் நான் சொல்லிர்றேன். ஸோ இந்த லைவ் பேட்ச் முதல்ல நமக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மார்ச் 9, 2026 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வேலிடிட்டி உங்களுக்கு 3 இயர்ஸ். இதோட பிரைசிங் இந்த இங்கிலீஷ் மட்டும் லைவ் கிளாஸோட பிரைசிங் வந்து 1599 உங்களுக்கு வரும். பட் நான் வந்து டிஎஸ்சியோட இப்போ கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. அப்போ எனக்கு வந்து இங்கிலீஷோட லைவ் மத்தது எல்லாமே எனக்கு ரெக்கார்டிங்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ன்றது ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்கோம். இது லைவ்க்கானது. இதுல இங்கிலீஷ் லைவ் பிளஸ் மேத்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் இது எல்லாத்தோட ரெக்கார்டிங். ஸோ ரெக்கார்டிங் கோர்சஸ்ல உங்களுக்கு என்னலாம் வருமோ, அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். கான்செப்ட் வீடியோஸ், பிஒய்க்யூஸ் இது எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கும். ஸோ இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா, 2390 உங்களுக்கு வரும். இது வந்து ரெக்கார்டட் மட்டும் இருந்துச்சுன்னா, அதோட பிரைசிங் வேற. நம்ம இதுல இங்கிலீஷ் லைவ் பிளஸ் மத்தது தான் ரெக்கார்டிங் நம்ம குடுக்குறோம். ஸோ அதனால இதோட பிரைசிங் நமக்கு வேற. இல்ல நான் காம்போ கோர்சஸ் வாங்கணும்னு நெனச்சிருந்தேன். எனக்கு இப்ப இங்கிலீஷ் வந்து லைவாவும், அதுல மத்த சப்ஜெக்ட் ஏதாவது ரெக்கார்டிங்கா இருந்தாலும், நம்ம வந்து இந்த காம்போ சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்கிலீஷ் லைவ் பிளஸ் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து உங்களுக்கு ரெக்கார்டடா வேணும். இல்ல ஜிஎஸ் உங்களுக்கு ரெக்கார்டடா வேணும் அப்டின்னா, அந்த மாரி ஒரு காம்போ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 1990. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த கோர்சஸ் எதுலயுமே பார்த்தீங்கன்னா, வொக்காப் புக்ன்றது உங்களுக்கு வராது. வொக்காப் புக் செப்பரேட் சார்ஜஸ் தான். இது உங்களுக்கு வீட்டுக்கு நாங்க சென்ட் பண்ணிடுவோம். போஸ்டல்ல வந்து வீட்டுக்கு நாங்க அனுப்பிடுவோம். ஓகேவா? ஸோ எப்பவுமே இது செப்பரேட் சார்ஜஸ்ல தான் வரும். அதே மாரி நாங்க வந்து வொக்காபுக்கான வீடியோஸ் குடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். அதுல பிடிஎஃப்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலா நீங்க புக்ஸ் தான் இது பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, மண்டே டூ ஃப்ரைடே மார்னிங் 9:30லேருந்து 12:30 வரைக்கும் இது போகும். அதே மாதிரி இது வந்து ஒரு 2 to 2.5 மந்த்ஸ்க்குள்ள முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட வேலிடிட்டி 3 இயர்ஸ். ஏன்னா லைவ் முடிஞ்ச உடனே ரெக்கார்ட் இருக்கும். அது 3 வருஷம் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேட்ச் எப்போ முடிக்கலாம்னா, ஒரு 2லேருந்து 2 1/2 மந்த்ஸ்க்குள்ள இந்த பேட்ச் உங்களுக்கு முடியும். இப்ப நான் இத பர்ச்சேஸ் பண்ணணும். எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல டிஎஸ்சி அகாடமி ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஆப்க்கு கீழ இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இதுல நீங்க ஸ்டோர்ன்றது கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்டோர் கிளிக் பண்ண உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம கிட்ட இருக்க அவைலபிள்
கோர்சஸ் காட்டும். இதில இங்க மேல ஆன்லைன் லைவ் கிளாஸஸ்ன்னு குடுத்துருக்குல்ல, இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இருக்கக்கூடிய லைவ் கிளாஸஸ் காட்டும். ஸோ கம்ப்ளீட்டா வாங்கணுமா, லைவோட சேர்த்து இத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஜிஎஸ் கூட வாங்கணும் அப்டின்னா, இங்க ஜிஎஸ் இருக்கு, இங்க மேத்ஸ் இருக்கு. காம்போ நமக்கு வாங்கிக்கலாம். இல்ல வெறும் இங்கிலீஷ்னா வெறும் இங்கிலீஷ் வாங்கிக்கலாம். ஸோ எது வேணுமோ அத கிளிக் பண்ண உடனே உங்கள வந்து பேமெண்ட் பேஜ்க்கு எடுத்துட்டு போகும். நீங்க பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு மை கோர்சஸ் இங்க இருக்குல்ல, இந்த மை கோர்சஸ்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்குள்ள போய் பாருங்க. உங்களோட கோர்சஸ் இருக்கும். அது வெப்சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா, அதே மாரி நம்ம வெப்சைட்குள்ள போயிடுங்க. இங்க போயிட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேஜ் வரும். வியூ ஆல் குடுங்க. வியூ ஆல் குடுத்த உடனே அடுத்து உங்களுக்கு சாரி. வியூ ஆல் குடுத்த உடனே உங்களுக்கு எல்லா கோர்சஸ் காட்டும் அந்த பேஜ்ல. அதுல அதே மாரி ஆன்லைன் லைவோடது கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம லைவ் கோர்சஸ் காட்டும். நீங்க கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் கேட்வேக்குள்ள போயிட்டு நீங்க பே பண்ணிடலாம். வெப்சைட்ல உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். வெப்சைட்டோட லிங்க் நான் குடுத்திருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல. tacacademy.in இதுதான் இதோட வெப்சைட். இதுல உங்களுக்கு ஏதாவது ஃபர்தரா டவுட்ஸ் இருக்குன்னா, நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருப்போம். அத நீங்க ஜாயின் பண்ணி கேட்கலாம். மறக்காம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்க்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.